அப்பா சுவாமி அப்பா ஆராய்ந்து பார்ப்பதற்கு எங்களுக்கு நீங்க பாராட்டி இருக்கிற எல்லா கிருபைகளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் அப்பா என்னுடைய வார்த்தைகள் அல்ல சுவாமி, அப்பா உங்களுடைய வார்த்தைகளை நீங்க வெளிப்படுத்துங்க. உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கே நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம் சுவாமி. எங்களோடு என்ன பேச வேண்டும் என்று நீங்க சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அப்பா அதை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும்படியாய் நாங்கள் அப்பா அதிகமாய் கெஞ்சி பண்டாடுகிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் எங்களுடைய இருதயங்கள் அனைத்தையும் அப்பா நீங்க ஒருமனப்படுத்துங்க. எல்லா விதமான அப்பா தகப்பனை தேவையில்லாத சிந்தனைகளுக்கும் அப்பா தேவையில்லாத எண்ணங்களுக்கும் விலக்கி எங்களை நீங்க காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் கூட நம்ம பார்க்க போற தலைப்பு எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய குறைவை நிறைவாக்குகிற தெய்வம், குறைவை நிறைவாக்குவார் அப்படிங்கிற தலைப்பு கீழே நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் நம்மளுடைய குறைவுகளை நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். நிச்சயமா நம்மளுடைய ஏதாவது ஒரு தேவையை நம்மளுடைய ஏதாவது ஒரு விருப்பத்தை ஆண்டவர் கண்டிப்பா நிறைவேற்றி கொடுத்திருப்பாரு. இது வரைக்கும் ஆண்டவரிடத்துல இருந்து ஒரு நன்மையும் நாங்க பெற்றதே இல்லை அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்லவே முடியாது. கண்டிப்பா ஆண்டவர் இப்போ வரைக்கும் நம்ம ஜீவனோடு நம்மளை வழி நடத்துறது ஆண்டவருடைய பெரிதான கிருபை அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு குறைவுகளையும் நிறைவாக்கி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் மாத்திரமே வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம ஒரு பெரிய ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. இப்பவும் வேதாகமத்திலிருந்து நம்ம ஒரு சில எடுத்துக்காட்டுகளா பார்க்கலாம். 4 பெண்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு இருந்த குறைவை ஆண்டவர் எப்படி அதை நிறைவாக்கி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அவங்களை வந்து எப்படி அவங்களை சமுதாயத்துல அவங்களை ஆசீர்வதித்தார், அவங்களுடைய பேரை பெருமைப்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம வேதாகமத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். நமக்கு எல்லாமே ரொம்ப இந்த 4 பெண்களுமே நம்ம அதிகமா தியானித்த, நமக்கு அதிகமா அறிமுகமான பெண்கள் தான். மீண்டும் ஒரு விசையாய் இந்த வேலையில கூட நம்ம அவங்களை பத்தி நம்ம பார்த்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த அற்புதங்களை நம்ம மீண்டுமா தியானித்து நம்ம ஆண்டவரை நம்ம நன்றி செலுத்த போறோம். ஆண்டவருடைய அந்த ஆஹ் அற்புதங்கள், அவர் செய்கிற அந்த குறைவை நிறைவாக்குகிற, அவர் தேவைகளை சந்திக்கிற அவருடைய வல்லமையை நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறோம். முதலாவது நம்ம அந்த வகையில பார்க்க போற பெண் யார் அப்படின்னா லேயாள். நமக்கு நல்லாவே தெரியும் லேயாளை பத்தி. ஆதியாகமம் 29வது அதிகாரத்துல லேயாளை பத்தி இருக்கும். 16வது 17வது வசனத்துல லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமா இருந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்ப லேயாளை பத்தி பார்க்கும்போது கொஞ்சம் அவங்களுடைய கேரக்டர் வச்சு சொல்லும் போது அவங்க வந்து ராகேல கம்பேர் பண்றப்ப அழகுல குறைந்தவங்களா இருந்தாங்க, கூச்ச பார்வையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் யாக்கோபு வந்து பார்த்தோம்னா யாக்கோபு அங்க வர்றது எல்லாமே நமக்கு தெரியும். யாக்கோபு வந்து ராகேல் பேர்ல தான் வந்து பிரியமா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை ராகேல தான் அவர் திருமணம் செய்து கொள்வதற்கு லாபான்ட்ட வேலை பார்ப்பாரு, எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ இது லேயாளுக்கும் தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா தெரியும். லேயாளுக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரியும். ராகேல் மேல யாக்கோபு வந்து ரொம்ப பிரியமா இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அப்புறம் லாபான் வந்து ஏமாத்தி முதல் மகளை வந்து திருமணம் செய்து கொடுத்துருவாங்க. ஆனா யாக்கோபுடைய விருப்பம் எல்லாமே ராகேல் மேலதான் இருக்கும். திரும்பவும் அவர் வேலை செய்து திரும்பி ராகேல வந்து அவர் 2வதா திருமணம் பண்ணிக்குவாங்க. இப்போ ராகேல குறித்து பார்க்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா 31வது வசனம் இருக்கும். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ அற்பமா எண்ணப்பட்டாள் அப்படின்றப்ப ராகேல் கிட்டையும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராகேலாலையும் அவங்க அற்பமா எண்ணப்பட்டிருக்காங்க. ஏன்னா ராகேலுடைய மனதுல எப்படி ஒரு எண்ணம் அப்படி இருந்திருக்கலாம்னா யாக்கோபு வந்து யார் மேல பிரியமா இருக்காரு அப்படின்னா ராகேல் மேலதான் பிரியமா இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து மனசுல என்ன ஒரு எண்ணம் அப்படின்னா நம்மளுடைய சகோதரிய வந்து அவரை விரும்பல, அவர் நேசிக்கல, ஏன்னா அவங்க பார்வைக்கு அழகா இல்ல, நம்ம தான் ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதனால அவங்க சகோதரி அவங்க வந்து ஒரு மனமடிவாக்கி இருந்திருக்கலாம். அதே போல யாக்கோபும் பார்த்தோம்னா ஒரு ஆசையா பேசியிருப்பாங்களா, அவங்கள நேசிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்களுடைய விருப்பம் எதுவுமே லேயாள் மேல கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது லேயாளுடைய இருதயம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க சோர்ந்து போயிருப்பாங்க, தன்னுடைய கணவனிடத்துல இருந்து வரக்கூடிய அன்பு கிடைக்கல, அப்படிங்கிறப்ப அவங்களுடைய மனதளவுல அவங்க ரொம்பவே வந்து வேதனையை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு பெண்களாகி நமக்கு அது கண்டிப்பா உணரக்கூடியதா தான் இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய லேயாள் திருமணம் ஆகுது. தன் கண் முன்னே தன் கணவன் தன்னை விரும்பாம தன்னுடைய சகோதரியை தான் நேசிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்து அந்த ஒரு பெண்ணுடைய இருதயம் வந்து ரொம்பவே வந்து ஒரு சோர்வுள்ள இருதயமா, துக்கம் நிறைந்த இருதயமா, கண்ணீர்லயே அவங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும் இல்லையா? இப்படிப்பட்ட நேரத்துல லேயாள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 29வது அதிகாரத்துல 31வது வசனம் பார்த்தோம். அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார், ராகேலோ மலடியா இருந்தாள் அப்படின்னு சொல்லி
பாக்குறோம். அப்போ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, இவங்களுடைய துக்கம், இவங்களுடைய வேதனை, இவங்களுடைய கண்ணீர் எல்லாமே சுற்றிலும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா, இதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற உண்மையுள்ள ஆண்டவர்ல, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய வருத்தம், வேதனையெல்லாம் பார்த்து யார் வந்து ஃபீல் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆண்டவர் மாத்திரம் தான். ஏன்னா, அவர் மாத்திரம் தான் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தெய்வமா இருக்கார். அப்போ இந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய வேதனைகள்லாம் அவர் பார்த்து, சரி இவ்ளோ சோர்வுல இருக்கும்போது, அவர் உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, அவளுக்கு எது மனமகிழ்ச்சியை கொடுக்கும்? எதை கொடுக்கும் பொழுது அவளுடைய குறைவு நிறைவாகும்? இல்ல எதன் மூலமா அவளுக்கு சந்தோஷம் கிடைக்கும்? அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, லேயாளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து, ஒரு மனமகிழ்ச்சி அந்த இடத்துல கொடுக்கிறார். உடனே 32வது வசனம் பார்த்தோம்னா, லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். அதே போல அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த ஒரு குழந்தை வரும். அப்ப நான் அற்பமா எனப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். அப்படியே ஒவ்வொன்றுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பேர் அவங்க வந்து ஒவ்வொரு பேரையும் செலக்ட் பண்றப்ப ஆண்டவர் என்னுடைய துக்கத்தையிலிருந்து என்னை விடுதலை பண்ணினார், என்னுடைய ஜெபத்தை கேட்டார். இப்படி ஒவ்வொரு தடவையும் பார்த்தோம் அப்படின்னா, நான் கர்த்தரை அதிகமா துதிப்பேன், என்னுடைய கண்ணீரை கண்டார்ன்னு சொல்லி தேவன் எனக்கு இதையெல்லாம் கொடுத்தா, இப்படிப்பட்ட குழந்தை பாக்கியங்கள்லாம் கொடுத்திருக்காருன்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் அவங்க எவ்வளவு நேர்த்தியாய் ஆண்டவரை துதித்து அந்த பெயர் வைக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, லேயாளுக்கு அடுத்தடுத்து பார்த்தோம்னா குழந்தை செல்வங்களை அவர் ஆண்டவர் கொடுத்து கொடுத்து இன்னும் அதிகமாய் லேயாளை வந்து கனப்படுத்திக்கிட்டே இருப்பார். அப்போ இப்ப பார்த்தோம் அப்படின்னா, ராகேலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய சகோதரி தான். ஆனாலும் இப்ப ராகேலுக்கு வந்து வருத்தம் வருது. என்னன்னா, நம்ம வந்து இவ்வளவு அழகா இருக்கோம், நம்மளுடைய கணவர் மேல பிரியமா இருக்காரு, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் இன்னும் வந்து குழந்தை செல்வம் கிடைக்கல? நம்ம சகோதரி வந்து விரும்பத்தகாதவளா இருந்தாலும் ஆண்டவர் வந்து இவ்வளவு குழந்தை செல்வங்களை கொடுத்துட்டே இருக்காரு அடுத்தடுத்து, நமக்கு வந்து இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க மேல பொறாமைப்படுகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் வந்து கொடுத்து கொண்டே இருந்தார். அப்போ அதுல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 குமாரர்கள், 1 குமாரத்தி வந்து லேயாளுக்கு வந்து ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. அப்ப பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு கோத்திரம் தான் லேவி கோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் வந்து அந்த ஆசாரி ஊழியத்திற்கென்றே பிரித்தெடுத்த ஒரு கோத்திரம் தான் லேவி கோத்திரம். அந்த கோத்திரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம லேயாளுடைய வழியா தான் வந்திருக்கு. அதே மாதிரி யூதா கோத்திரம், நம்மளுடைய யூத ராஜசிங்கமான நம்மளுடைய கர்த்தராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோன்றின அந்த கோத்திரம் தான் யூதா கோத்திரம். சோ எவ்வளவு ஒரு ஸ்பெஷலான ஒரு கிருபையை வந்து நம்ம லேயாளுக்கு வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு வம்சம், அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரக்கூடிய ஒரு வம்சத்தை வந்து உருவாக்குகிற ஒரு பெரிய பாக்கியத்தை வந்து நம்ம லேயாளுக்கு வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ பார்வைக்கு ஒருவேளை அற்பமா இருக்கலாம், பார்வைக்கு அழகில்லாம இருக்கலாம், ஒருவேளை மனிதர்களால புறக்கணிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட குறைவுல இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களை கண்ணோக்குகிற தெய்வமா இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த லேயாளுங்கிற பெண்ணின் மூலமா நம்ம பார்க்க முடியுது. இந்த லேயாளும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க வந்து ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஆண்டவரை துதித்துதான் ஒவ்வொரு பேருக்கும் பேர் வைப்பாங்க. ஆண்டவருடைய நிந்தையை நீக்கினார், என்னுடைய சிறுமையை கண்ணோக்கினார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னு இன்னும் என்னுடைய புருஷன் என்னோட இணைந்திருப்பார் சேர்ந்து, அதாவது இனி என்னுடைய கணவர் என்னை விரும்புவார் அப்படி. அப்ப இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு மனதுல துக்கத்தோட இருந்திருப்பாங்க இல்லையா? அப்ப இந்த குழந்தைகளை பார்த்து என் கணவர் என்னோடு என் மீது பிரியமா இருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆண்டவரை துதிக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா அவங்க எவ்வளவு சந்தோஷமா ஆண்டவரை துதிக்கிறாங்க, அந்த குழந்தை செல்வங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படியெல்லாம் துதிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை நமக்கு வெளி உலக வாழ்க்கையில உள்ளுக்குள்ள நம்மளுடைய சோர்வுகளோ, நம்மளுடைய குறைவுகளோ, ஒருவேளை பக்கத்துல இருக்கவங்களுக்கு, ஃபேமிலில இருக்கவங்களுக்கு கூட ஈவன் நமக்கு சில நேரங்கள்ல நம்மளுடைய குறைவுகள் தெரியாம இருக்கலாம். நம்மளுடைய மனதுக்குள்ள இருக்கிற அந்த காயங்களோ, இல்ல நமக்கு சோர்வுகள் வரும் பொழுது நம்மளை அதை எந்த அளவுக்கு பாதிக்குது, மனதளவுல பாதிக்குது, உடல் அளவுல பாதிக்குது அப்படிங்கிறது ஒருவேளை சுற்றிலும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தெரியாமல் இருந்தாலும், நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏன் இவங்க நம்மளை கவனிக்கல, ஏன் நம்மள அவங்க விசாரிக்கல, நம்மள ஒரு கேர் பண்ணிக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம மனிதர்களிடத்திலேயே போராடுவதை பார்க்கிறோம். இல்ல அவங்களையே நம்ம டிபெண்ட் பண்ணி இன்னும் அதிகமான ஒரு மன அழுத்தத்துக்குள்ள போறதை பார்க்கிறோம். நம்ம எல்லா வகையிலயும் நம்ம அவருடைய கண்கள் மீது எப்பவுமே நோக்கமா இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம என்ன செய்யலாம்னா அதிகமா ஆண்டவர் இடத்துல அவருடைய சமூகத்துல நம்ம அமர்ந்திருந்து, ஆண்டவரே எனக்கு என்னுடைய சோர்வுகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க, என்னுடைய குறைவுகளை நீங்க பாருங்க, இந்த குறைவின் மூலமா மனிதர்கள் என்னை நிந்திக்கிறாங்களே, என்னை ஒதுக்குறாங்களே, என்னை அவமானப்படுத்துறாங்களே, அப்போ இந்த குறைவில இருந்து என்னை நிறைவாக்குங்க, இல்ல இந்த சோர்வுகளை மாற்றி போடுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நீக்கி
அதற்கு மாறாக அதிகமான நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மளை மகிழ்விப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த பெண்ணின் மூலமா நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னா அன்னாள். நமக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்ச ஒரு ஆஹ் பெண் தான். அப்போ அன்னாள் 1 சாமுவேல் பார்த்தோம் அப்படின்னா 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல 2வது வசனம் நமக்கு தெரியும். ஆஹ் எல்கானா அப்படின்னு ஒரு மனுஷன் இருப்பான். அவருக்கு வந்து 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லைன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல 6வது 7வது வசனங்கள் பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அழைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதாவது பெனினாள் பாத்தீங்கன்னா பெனினாளுக்கு குழந்தைகள் இருந்ததுனால அன்னாள் வந்து குழந்தை இல்லாம இருக்கிறதுனால அவங்கள வந்து ரொம்ப ஒரு ஏளனமா பார்க்கிறது, ஏளனமா பேசுறது, அவங்க மனமடிவாக்குறது. அப்போ வந்து என்ன செய்யறாங்க அண்ணாலாம் ரொம்ப அவங்க மனசு உடைஞ்சு அழுகிறது, சாப்பிடாம இருக்கிறது, ரொம்ப கவலையோடு இருக்கிறது. இந்த மாதிரி வந்து என்ன செய்யறாங்க அன்னாள் வந்து ரொம்பவே ஒரு வேதனையில இருக்காங்க. அப்போ ரொம்ப அப்ப தன்னுடைய கூட இருக்க ஒரு கூட இருக்கவங்களாலே அவங்க வந்து நிந்திக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அப்ப கணவர் ஆறுதலா இருக்காங்க. ஆனாலும் இந்த குறைவு, இந்த பிள்ளை இல்லை அப்படிங்கிற அந்த குறைவு வந்து அவங்கள அதிகமாய் வந்து அவங்கள பாதிக்கக்கூடியதா இருக்கு. அப்போ என்ன செய்யறாங்க அண்ணான்னு பார்த்தோம் அப்படின்னா 10வது வசனம் பார்த்தோம்னா, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ அன்னாள் பண்ணின காரியம் என்ன அப்படின்னா, அவங்க அழுதுகிட்டே சரி வீட்டுல சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தா சரியா போகும் அப்படின்லாம் அவங்க நினைக்கல. அவங்க கூட இருக்கவங்க நம்மள வருத்தப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டே மட்டும் இல்ல. ஆலயத்துக்கு போய் அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, மனமுடைந்து மிகவும் பாத்தீங்கன்னா மனம் கசந்து அழுதாங்க அப்படின்னு இருக்கும். அப்போ உள்ளத்துல இருக்கக்கூடியதெல்லாம் அந்த தேக்கி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பாரங்கள் எல்லாவற்றையும் உடைத்து அவங்களுடைய ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றுறாங்க. மனம் கசந்து அழுகுறாங்க. என்னுடைய பிரச்சனைகள் பாருங்கப்பா, எனக்கு இவ்வளவு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய விண்ணப்பத்தை வந்து அவங்க வந்து அறிக்கை செய்யறாங்க. அப்போ நம்மளும் இந்த இடத்துல கத்துக்க வேண்டியது அதுதான். அப்போ தன்னுடைய பாரமா இருக்கலாம், தன்னுடைய தூக்க முடியாத ஒரு சுமையா இருக்கலாம். அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்னாள் வந்து மிகவும் என்ன சொல்றது கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய சமூகத்துலதான் அதை வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. இந்த கண்ணீர் அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே நான் ஒரு முதல் செய்தியில கூட நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இந்த நம்மளுடைய கண்ணீரை வந்து ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஒருபோதும் வந்து அதை கண்டுட்டு அசட்டை பண்ணாத தேவன் நம்மளுடைய கண்ணீரை. ஏன்னா நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம ஏதோ ரொம்ப அழுகுறாங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து நம்மளுடைய இருதயம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும் இல்லையா? ஐயோ பிள்ளைங்க அழுகுறாங்களே, ஏதாவது ஒரு தேவை ஏதோ ஒரு பொருள் கேட்டு அழுதா கூட நமக்கு வந்து பிள்ளைங்க அழுகுறாங்க நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். அப்போ அதே மாதிரிதான் நம்ம உலக பிரகாரமான தாய் தகப்பனுக்கே இப்படிப்பட்ட இருதயம் இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய தகப்பன் இல்லையா, நம்மளுடைய பரம தகப்பன். அப்போ அவருடைய இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய கண்ணீர் வந்து அவருடைய இருதயத்தை வந்து மாற்றக்கூடியதா இருக்கும். அப்போ அப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த அண்ணாலும் பாத்தீங்கன்னா அதிகமா மிகவும் மனம் கசந்து துக்கப்பட்டு அழுகுறாங்க. அப்ப இந்த கண்ணீரை வந்து ஆண்டவர் வந்து பார்க்கிறார். அப்போ கண்ணீரை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக வருகிற அளவுக்கு ஒரு ஒரு குழந்தை செல்வத்தை சாமுவேலை வந்து கொடுக்குறாங்க நம்ம பாக்குறோம் இல்லையா? அதே இதுல 20வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ அண்ணாளுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவ கேட்ட மாதிரி அண்ணாள் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீங்கன்னா நான் அவரை வந்து அங்க ஆலயத்திலே நான் உங்களுக்கு பிரியமா வளர்க்கறதுக்கு நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி கேட்டதுனால அதே மாதிரி ஆண்டவர் வந்து அவங்களுடைய மன விருப்பத்தின்படியே ஒரு ஆண் குழந்தையை கொடுக்குறாங்க. அண்ணாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண் குழந்தைக்கு சாமுவேல் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா அவங்க கொண்டு போய் அந்த ஏலி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பிள்ளையை கொண்டு போய் விட்டுறாங்க. இப்போ அந்த சாமுவேல் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா பயபக்தியா வளர்றாங்க, ஆண்டோருக்குள்ளாக வளர்றாங்க. பின்னாட்கள்ல ஒரு பெரிய தீர்க்கதரிசியா உருவாகுறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் அதுக்கப்புறமும் அண்ணாளுக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா குழந்தைகள் இருந்தாங்க. ஆண்டவர் இன்னும் அதிகமான பிள்ளைகளை கொடுத்துதான் அண்ணாளை வந்து ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே என்னுடைய சாட்சியை நான் சொல்லியிருக்கேன். முதல்ல ஃபர்ஸ்ட் டைமே நான் சொல்லியிருக்கேன். இப்பயும் கூட ஒரு
என்னோட சாட்சிய சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் கூட பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 1/2 இயர்ஸ் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து எங்களுக்கு குழந்தை செல்வத்தை குடுத்தார். அப்போ அந்த 8 1/2 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேப்பா தான் இருந்துச்சு இல்லையா? 8 1/2 வருஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேப் தான். அந்த 8 1/2 வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா, எனக்குமே அந்த ஒரு குறைங்கிறது வந்து ஒருவேளை என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரொம்பவே எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. யாருமே எதுவுமே வந்து நம்மள வந்து குறை சொல்ற மாரி எதுவுமே இதுவரைக்கும் பேசினது ஏன் குழந்தை இல்லையா அப்படின்னு கூட யாருமே எங்க ரிலேட்டிவ்ஸ்ட்ட கூட அப்படி கேட்டது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலி பேக்கிரவுண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ரொம்ப லவ்வபிளா இருப்பாங்க. ஆனாலும் என்னுடைய இருதயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப அந்த அண்ணால போல தான் அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்தாலும், அவங்களுடைய உள்ளத்துல எப்படி அந்த வேதனை இருந்துச்சோ, அந்த மாரி எனக்கு வந்து பர்சனலா ஒரு குறை. குழந்தை இன்னும் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. அப்போ அ அந்த காத்திருப்புங்கிறது நம்ம நீண்ட வருஷங்கள் ஆக ஆக அது வந்து மனசுக்குள்ள ஒரு சோர்வு, ஒரு விதமான மன அழுத்தம் இதெல்லாமே எனக்கு இருந்திருக்கு. அப்போ நான் ஒரு 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 காலம் வரைக்கும் நம்ம மெடிசின், ட்ரீட்மெண்ட் மெடிசின் எடுத்தோம்னா, இது மாரிலாம் ஒரு நாள் நம்பியிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் நான் யோசித்தது, இல்ல நமக்கு வந்து குழந்தைங்கிறது கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய பலன். அவர் கொடுக்கக்கூடிய சுதந்திரம். அப்ப நம்ம ஏன் வந்து மருத்துவர்கள நம்பணும், மருந்துகள நம்பணும், நம்மளுடைய முயற்சியே நம்பணும்னு அவசியம் இல்ல. நம்ம ஆண்டவர நம்புறது தான் முக்கியமானது அப்படிங்கிறத நானு அ ஒரு ஒரு விசுவாசம் எனக்குள்ள வந்துச்சு. அப்போ ஆண்டவரே நீங்க எனக்கு பிள்ளைகள குடுங்க. நீங்க ஒரு குழந்தைய குடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு முழு விசுவாசத்தோட நான் ஜெபித்த நாட்கள் உண்டு. அப்போ முழுவதுமாய் நான் அவரை பற்றிக்கொண்டு அவருடைய வார்த்தைகள கேட்கிறது, அந்த வார்த்தைகளுக்கு என்ன நம்மளோடு பேசுறாரு அப்படிங்கிறத நான் கேட்கிறது உண்டு. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. கிட்டத்தட்ட நான் இப்ப சொல்றதெல்லாம் ஒரு ஒரு 6 இயர்ஸ், 7 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. இப்ப பிள்ளைங்க 4 வயசு ஆயிருச்சு. ஸ்கூல் போக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ ஒரு செய்தி நான் கேட்கிறேன் சர்ச்சுல. எப்போ செய்திகள் கேட்டாலும் அதுல ஒரு வார்த்தை வந்து எனக்காக பேசுற மாரி இருக்கும். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை குடுக்குறாரு. எங்க சபையில தான் ஒரு ஊழியக்காரவங்க மெசேஜ் குடுக்குறாங்க. அப்போ வந்து அவரு இந்த கானாவூர் திருமணத்த குறிச்சு அவங்க செய்தி குடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை மட்டும் என்னோட இருதயத்திற்கு நேரா வந்துச்சு. உன் குறைவை நிறைவாக்குவார். அந்த காணா ஒரு திருமணத்துல ஆண்டவர் எப்படி அந்த குறைவை அந்த இடத்துல நிறைவாக்கி ஒரு ஆசீர்வாதத்த கொடுத்தாரோ, அதாவது முன்னாடி இருந்த ரசத்தை காட்டிலும் பின்னாடி ஆண்டவருக்கு செய்த அற்புதத்துக்கு அப்புறமா இருந்த அந்த ரசம் வந்து எவ்வளவு ஒரு டேஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வந்து ரொம்ப ஒரு எதிர்பாராத ஆசீர்வாதமா இருக்கும். இரட்டிப்பான ஆசீர்வாதமா இருக்கும். அப்படிலாம் வந்து அந்த மெசேஜ்ல அவங்க சொல்றத நான் கவனிச்சேன். இந்த வார்த்தை என்னோட இருதயத்துக்குள்ள வந்துச்சு. அப்போ உன் குறைவை நிறைவாக்குறது அவர்தான் அப்படிங்கிற வார்த்தை என்னோட இருதயத்துக்குள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நெறைய அந்த வார்த்தைகள வந்து ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் என்னோட என்ன பேசுறாரு? எந்த செய்தி கேட்டாலும் என்னோட என்ன பேசுறாரு? அப்படிங்கிறத நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். அதே மாரி தான் எனக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தது. உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு. எங்களுடைய திருமண நாள் அப்ப பிள்ளைங்க கிடையாது. அம் திருமண நாளுக்கு நாங்க முன்னாடி சர்ச்ல போய் ஜெபம் பண்ணும்போது இந்த வாக்குத்தத்தத்த எங்களுக்கு குடுத்தாரு. அப்ப நான் நெனச்சேன், நமக்கு ஒரு குழந்தையே இல்லாம இருக்க ஆண்டவர் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி குடுத்திருக்காரே அப்படிங்கிறத என் மனசுல யோசிக்கிறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அடுத்து ஒரு 2 இயர்ஸ் தான் இருக்கும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் கிருபையாய் வந்து கன்சீவ் ஆறதுக்கு ஆண்டவர் வந்து கிருபை பாராட்டினார். எனக்கு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கிட்டத்தட்ட அப்ப 8 1/2 இயர்ஸ் ஆயிருச்சு, கம்ப்ளீட் ஆயிருச்சு. அப்புறம் ஆண்டவர் கிருபையா எங்களுக்கு வந்து கர்ப்பத்தின் க கர்ப்பத்தின் கனிகளை கொடுத்தார். ஆ பார்த்தோம் அப்டின்னா, செக் பண்ணி பார்க்கிறப்ப தெரிஞ்சுச்சு, ஆண்டவர் ட்வின்ஸ் எங்களுக்கு ரெட்ட பிள்ளைகள குடுத்திருந்தார். அது வந்து உண்மையிலே எதிர்பாராத ஒன்று. ஏன்னா, நம்ம ஒரு குழந்தைக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். ஆனா, ஆண்டவர்கிட்ட காத்திருந்து பெற்றுக்கொள்ளும்போது இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள ஆண்டவர் குடுத்தாரு. அது வந்து மறக்க முடியாத அனுபவம். அவங்க டாக்டர் செக் பண்ணிட்டு, உங்களுக்கு ட்வின்ஸ் அப்டின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து உண்மையிலே ரொம்பவே ரொம்ப ஒரு அந்த அந்த சந்தோஷத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து அன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்த செய்தார் எங்களுடைய வாழ்க்கையிலும். அதுலயும் என்னோட மன விருப்பத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். எப்படின்னா, ஆ அன்னாள் கேட்டாங்கல்ல, ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் உங்களுக்கென்று வளர்ப்பேன். அந்த மாரி நான் என்ன யோசிச்சிருந்தேன் மனசுல அப்படின்னு பார்த்தோம்னா, அ இந்த பிள்ளைகள் கடவுள் குடுக்குற எல்லா பிள்ளைகளுமே வந்து ரொம்பவே ஸ்பெஷலானவங்க தான். ஆனா என்னோட மனசுல வந்து ட்வின்ஸ்ன்னு சொல்லிட்டாங்களே. ஏன்னா பொதுவாவே ட்வின்ஸ்ல வந்து ஒண்ணு பசங்களா இருப்பாங்க. ஒரே ஜெண்டரா இருப்பாங்க. ஒண்ணு பசங்களா இருப்பாங்க, இல்லன்னா பொண்ணுங்களா இருப்பாங்க. என் மனசுல வந்து ஒரு ஆசை என்னன்னா, ஆண்டவரே எனக்கு 2 பிள்ளைங்கன்னு குடுத்துட்டீங்க. இதுல வந்து ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே 2 பிள்ளைய குடுத்தீங்க. எந்த பிள்ளையா இருந்தாலும் எனக்கு ஓகே. ஆனாலும் என்னோட விருப்பம் என்னன்னா, ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளையா இருந்தா, அது வந்து எனக்கு என்னோட மனசுல அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. 2 பேரையும் வளர்க்கறதுக்கான ஒரு ஆண் பிள்ளையும் வளர்க்கணும், ஒரு பெண் பிள்ளையும் வளர்க்கணும்னு என் மனசுல ஒரு ஆசை.
அதனால நீங்க வந்து நான் என் மன விருப்பத்த சொல்றேன்ப்பா. நீங்க வந்து உங்க விருப்பத்தின்படி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணி ஆண்டவர் என்னுடைய மன விருப்பத்தையும் நிறைவேற்றினார் தான் சொல்லணும். ஆண்டவர் அற்புதமா எங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். கொடுத்து இப்பொழுதும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு குறைவோட இப்ப எதுக்கு என்னுடைய சாட்சின்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு குழந்தை இல்லாமல் நெறைய காலங்கள் இருக்கும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மனதுல வந்து எந்த அளவுக்கு அது வேதனையாக்கும், சோர்வாக்கும், ஒரு டிப்ரஷன் ஆக்கும் அப்படிங்கிறத நானும் பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனாலதான் இந்த இடத்துல என்னுடைய சாட்சியும் திருப்பி நான் சொன்னேன். அப்போ நம்ம அந்த குறைவுல இருக்கும்போது, இவ்வளவு பேர் நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான வார்த்தைகள பேசினாலும், நமக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு வேணா அது நமக்கு நல்லா இருக்கும். ஆண்டவர் சீக்கிரம் குடுத்துருவார். நெறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் சீக்கிரமா கர்ப்பத்தின் கனியை குடுப்பார். அப்ப அந்த நேரத்துக்கு அவங்க சொல்ற வார்த்தைகள் நமக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா, மீண்டும் அந்த சோர்வு வரும்போது நம்மள அதிகமாய் பாதிக்கும். அப்போ நம்ம இருதயத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஒரு விசுவாசம் வைக்கணும். ஆண்டவரே நீங்க கொடுப்பீங்க. நீங்க கொடுப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல விசுவாசம் வைக்கும் பொழுது, நிச்சயமாய் ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்து நம்மை கனம் பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நான் வந்து என்னுடைய சாட்சியில நான் சொல்றேன். அந்த மாரிதான் இந்த அன்னாளுக்கும் பார்த்தோம் அப்டின்னா, அவங்க வந்து ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணி அழுது கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் வந்து பெரிய அற்புதம் செய்றாரு. ஒரு பெரிய தீர்க்கதரிசிய வந்து பிள்ளையாக கொடுத்து அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார் இல்லையா? அதே மாரி நம்மளும் கூட நம்மளுடைய குறைவை ஆண்டவர் நிறைவாக்குவார்ங்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, நிச்சயமா ஆண்டவர் அந்த குறைவெல்லாம் மாற்றி போடுவதற்கு உண்மையுள்ளவரா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 3வதா நம்ம பார்க்கிறது யாரு அப்படின்னா, யோசுவா யோசுவா 2வது அதிகாரம் 1வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் ராகாப். அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தெரியும். ஆ யோசுவா வந்து 2 வேலைக்காரங்க கூப்பிட்டு, இந்த மாரி நீங்க தேசத்த போய் வேவு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எரிகோவுக்கு அனுப்பும்போது பார்த்தோம் அப்படின்னா, அந்த எரிகோவின் ராஜா வந்து என்ன செய்வார் அப்படின்னா, அவங்க 2 பேர் வாராங்க வேவு பார்க்கறதுக்கு அப்படிங்கிறத கேள்விப்படுறாரு. அப்ப அவரு அந்த தேசத்த விட்டு ஆள் அனுப்பி யார் வந்திருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது தான், இந்த 2 பேர் என்ன செய்வாங்கன்னா, ராகாப் வீட்டுக்கு போயிருவாங்க. இந்த ராகாப்ங்கிறப்ப அவங்களுடைய கேரக்டர் வந்து நல்லபடியா சொல்லல. அவங்க ஒரு வேசி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு இந்த 2 வேவுக்காரங்களும் போறப்ப, இவங்க வந்து அவங்கள மறைச்சு வச்சு, அந்த எரிகோவின் ராஜாவு இடத்துல இருந்து அவங்கள தப்பு வைக்கிறாங்க. அப்போ இந்த வேவுக்காரவங்க இது ஏன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம், எதுக்காக இவங்கள காப்பாத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆ யோசுவா 2வது அதிகாரத்துல 9வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த மனுஷர்ட்ட போய் அவங்க சொல்லுவாங்க. ராகாப் சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களைப் பற்றி எங்களுக்கு திகில் பிடிக்கிறது என்றும், உங்களைக் குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றிப்போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அப்போ தேவனுடைய வல்லமையை குறித்து இந்த ராகாப் வந்து அறிஞ்சிருந்தாங்க. அவங்க எப்படி ஆண்டவர் எப்படிலாம் அந்த இடத்துல அற்புதங்கள் செய்தாரு, எப்படிலாம் வழி நடத்தி வந்தாரு அப்படிங்கிறத இவங்க எல்லாமே கேள்விப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்களே சொல்றாங்க இல்லையா, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அப்போ நீங்க வழிபடுகிற தெய்வம் மட்டும்தான் உண்மையான தெய்வம் அப்படிங்கிறத இந்த ராகாப் வந்து அறிந்திருந்ததுனாலதான் அதாவது தேவனை பற்றி அதிகமான ஒரு விசுவாசம் வச்சிருக்காங்க. இவர்தான் உண்மையானவர் அப்படிங்கிற அந்த விசுவாசம் வச்சிருந்ததுனாலதான் அந்த ராகாப் என்ன பண்றாங்கன்னா, அந்த 2 மனுஷர்களையும் காட்டி கொடுக்காம அவங்கள வந்து தப்பு வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ராகாப் வந்து அவங்கள 2 பேரையும் காப்பாத்திடுறாங்க. அந்த ராஜாவுடைய கைக்கு அவங்கள நீங்களாக்கி தப்பு வைக்கிறாங்க. இப்ப அந்த ராகாப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்க தேசத்த கண்டிப்பா வந்து ஆண்டவர் உங்களுடைய கையில ஒப்பு கொடுப்பாரு. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, என்னையும் என்னுடைய தகப்பன் வீட்டையும் நீங்க வந்து ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ராகாப் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ராகாப்பையும் அவருடைய குடும்பத்தையும் என்ன செய்வாங்க அப்படின்னா நீங்க யோசுவா என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு தெரியும் இந்த ஸ்டோரி எல்லாம். ஒரு சிவப்பு நூலை நீங்க தொங்க விடணும். நாங்க வரும்பொழுது நாங்க பார்த்துட்டு உங்களோட குடும்பத்தை நீங்க இணைத்து வச்சுக்கொள்ளணும். அப்ப நான் உங்கள குடும்பத்தை தப்பு வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியேவும் அந்த குடும்பம் வந்து தப்பு வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த ராகாப் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த யோசுவாவால அவங்க காப்பாற்றப்படுறாங்க.
கர்த்தருடைய கண்கள்ல அந்த ராகாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருபை கிடைக்குது. இப்ப இவங்க மூலமா தான் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய உள்ள என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு அடுத்து வந்து அவங்களுடைய ஒரு திருமண பந்தத்துல அவங்க இணைவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க மூலமா வர்றதுதான் பாத்தீங்கன்னா தாவீதின் வம்சம் வந்து நமக்கு கிடைக்கும். தாவீதின் வம்சத்துல இருந்து நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படிதான் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஒரு தப்பான ஒரு பெண்ணாக தான் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு தப்பான தொழில் செய்கிற ஒரு பெண்ணாக இருந்தாலுமே அவங்களுக்கு இருந்த அந்த விசுவாசத்தினால ஆண்டவரை பற்றி இருந்த அந்த உண்மையான அந்த ஒரு நம்பிக்கையினால இவங்க வந்து இப்ப காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அந்த ராகாவும் சரி அவங்களுடைய குடும்பமும் சரி காப்பாற்றப்பட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை அமைந்து அதன் மூலமாக ஒரு பெரிய வம்ச வரலாறு இப்படி பைபிள்லயே அவங்க பேர் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உருவாவதற்கான ஒரு வம்ச வரலாறை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவங்களை வந்து தகுதி உள்ளவங்களா மாத்திருக்காருன்னா எவ்வளவு ஒரு நம்மளுடைய ஆண்டவர் வந்து ஒரு எவ்வளவு ஒரு ஒரு என்ன சொல்றது அன்புள்ள ஆண்டவர், எவ்வளவு ஒரு கரிசனையுள்ள ஆண்டவர் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? எந்த தகுதியுமே ஆண்டவர் வந்து பாக்குறதே கிடையாது. நீ இப்படிப்பட்டவளா, நீ அப்படிப்பட்டவளா, இல்ல உன்கிட்ட இப்படி குவாலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது எதையுமே பார்க்கல. உன்னுடைய விசுவாசம் கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட அதை கனப்படுத்துற ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர் இல்லையா? அப்படித்தான் அந்த ராகாபின் இடத்துலயும் ஒருவேளை அந்த தேசத்தார் கூட அந்த பெண்ணை மதிப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் அப்படி. ஆனா ஆண்டவர் வந்து அற்பமா அவங்களை எண்ணல. அவங்க செய்யற தொழிலை பார்த்தியோ அவங்களுடைய வேலைகளை பார்த்து அவங்க வந்து ஆண்டவர் அவங்களை ஒதுக்கி வைக்கல. மாறா அவங்களுக்கு இருந்த விசுவாசத்தை கொண்டு அவங்களை கனப்படுத்துறாரு, அவங்களை தப்பு வைக்கிறாரு, அவங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறார் அப்படிங்கிறத இந்த ராகா பெண் மூலமா நம்ம பார்க்க முடியுது. அப்படி அந்த ராகா பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த இப்ப ஒருவேளை அவங்க நினைச்சிருந்திருக்கலாம், ஒருவேளை நம்ம வந்து இங்க வேவுக்காரங்க வந்திருக்காங்க, இவங்க ஒருவேளை ஆண்டவர் குறிச்சு அறியாதவங்களா இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவங்களை காட்டி கொடுக்கறதுனால நம்ம ராஜா கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பரிசு பொருளை வாங்கலாம், நம்மளுடைய நம்ம ஒரு நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு கூட நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா அவங்களுடைய இது என்ன அப்படின்னா ஒருவேளை இவங்களை காட்டி கொடுக்கறதுனால ராஜாவானால் இவங்களுக்கு வந்து துன்பம் வந்தாலும் வந்திருக்கலாம். ஒருவேளை ஏன்னா அவங்க போய் கேக்குறாங்க இல்லையா, ராகாப்பிட்ட போய் ராஜா ஆள் அனுப்புறாரு, நீ போய் அவங்க வீட்டுலதான் ராகா வீட்டுலதான் இருக்காங்க, 2 பேரும் ஒளிஞ்சிருக்காங்க, போய் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிதான் ஆள் அனுப்புவாங்க. ஆனா ராகாப் என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல வந்திருந்தாங்கதான், ஆனா அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க வெளியில அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியே ஒருவேளை அவங்க அதை குறிச்சு அவங்க உயிரை குடிச்சு கூட அவங்க அந்த நேரத்துல வந்து அவங்க பயப்படல. ஏன்னா ஒருவேளை ராஜா நம்ம வீட்டுல இருந்தது தெரிஞ்சு நம்மள கைது பண்ணிடுவாரோ, நம்மள கொன்னு போட்டுருவாரோ அப்படிலாம் கூட அவங்க பயப்படல. தைரியமா தன்னுடைய உயிரையும் கூட பணையம் வைத்து அந்த 2 வேவுக்காரங்களையும் காப்பாத்திரணும். ஏன்னா அவங்க தேவனுடைய மனுஷர்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க தைரியமா அந்த இடத்துல செயல்பட்டாங்க இல்லையா? அப்படி ஒரு தேவனுடைய மனிதர்களை அவங்க வந்து தப்பு வைக்கிறதுக்கு அவங்க தன்னோட உயிரையும் பொருட்படுத்தல அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படி அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து இந்த ராகாபையும் ஆசீர்வதிக்கிறார், அவங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். கடைசியா பார்த்தோம் அப்படின்னா யோவான் 4வது அதிகாரம் அதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் சமாரிய ஸ்திரீ நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சமாரிய ஸ்திரீ பத்தி நம்ம நிறைய செய்திகள் பார்த்திருப்போம். யோவான் 4வது அதிகாரத்துல 4வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகி யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு அவர் வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையா இருந்தது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 8வது வசனம், அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அப்போ அந்த ஒரு பெண் நமக்கு தெரியும், அவங்க பேர் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணல. சமாரிய ஸ்திரீ தான் நம்ம பாக்குறோம் இல்லையா? அவங்க பேர் நமக்கு மென்ஷன் பண்ணப்படல. சோ அந்த பெண் வர்றாங்க, ஒரு மதியான வேளையிலதான் அவங்க வர்றாங்க. வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக வரும் பொழுது அப்ப ஆண்டவரை வந்து அங்க களைப்படைந்தவரா உட்கார்ந்து இருக்கும் போது தண்ணீர் கொடுங்க குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க ஏற்கனவே யூதர்கள் வந்து சமாரியரோட சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்குத்தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அப்போ அந்த ஸ்திரீ அவங்களுக்கு வந்து யாருன்னு தெரியல. தாகத்துக்கு தான் கேக்குறீங்களே, எங்களோட யூதர்கள் வந்து அதாவது அவங்களோட எந்த விதமான தொடர்பும் வச்சுக்க மாட்டாங்க, அவங்கள வந்து அற்பமா நினைப்பாங்க. ஆனா நீங்க வந்து என்கிட்ட கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து ஆச்சரியமா கேக்குறாங்க. அப்போ அந்த பெண் கேக்குறாங்க இல்லையா,
அப்ப இயேசு சொல்லுவார் 13வது வசனத்துல சொல்லுவாங்க, இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் உருகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ வந்து என்ன செய்றாங்கன்னா, அப்படியா? அப்பனா நீங்க குடிக்கிற தண்ணீர குடிச்சா தாகம் உண்டாகாதுன்னா, அவங்க மனசுல என்ன எண்ணம்? சரி நம்ம டெய்லி வந்து தண்ணி எடுத்துட்டு போ வேண்டியதா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படின்னா நீங்க தாகம் இல்லாம குடுக்குற ஒரு தண்ணி இருக்குன்னு சொன்னீங்க. அந்த தண்ணிய குடுங்க. அது ரொம்ப எனக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க கேக்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அ 16வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, இயேசு அவளை நோக்கி, "நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா" என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, "எனக்கு புருஷன் இல்லை" என்றாள். இயேசு அவளை நோக்கி, "எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய்" என்றார். அப்பதான் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஓ! இவர் கரெக்ட்டா எல்லாத்தையும் சொல்றாங்களே! ஒருவேளை இவங்க தீர்க்கதரிசியா இருப்பாங்களோ! அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த பெண். அப்போ அந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு என்ன சொல்றது? அவங்களுடைய கேரக்டருமே அந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டரா தான் சொல்லப்பட்டுருக்காங்க. அந்த ஊர்ல வந்து அவங்களுடைய கேரக்டரும் ஒரு தப்பான ஒரு கேரக்டரா தான் இருந்திருக்காங்க. அப்போ அ இப்ப இவங்க என்ன செய்றாங்கன்னா, இவர் நம்மளுடைய விஷயங்கள்லாம் இவர் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. யாருன்னே தெரியல. ஆனா கரெக்ட்டா எல்லாமே சொல்றாரேன்னு சொல்லி அவங்க ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் என்ன செய்றார்ன்னா, தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துறாங்க? என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, 23வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் அதாவது எப்படி தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, உண்மையான தெய்வம்னா யாரு? எப்படி தொழுது கொள்ளணும்? எப்படி துதிக்கணும்? அப்படிங்கிறத வந்து ஆண்டவர் தான் பார்த்தீங்க ஆண்டவர் தான் என்ன செய்றாங்கன்னா, கற்றுக் கொடுக்குறாங்க. 22 அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அப்போ இப்படி எப்படி நம்ம ஆண்டவர தரிசிக்கணும்? எப்படி வந்து தொழுது கொள்ளணும்? எப்படி வந்து நம்ம ஆராதிக்கணும்? அப்படிங்கிறத அந்த பெண்ணுக்கு வந்து அவங்க கட்டளையிடுவாங்க. ஏன்னா, அவங்க வந்து சும்மா நம்ம ஒரு என்ன சொல்றது? வெறும் இந்த விக்கிரகங்கள வணங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கவழக்கத்த சேர்ந்த பெண் இல்லையா? அப்ப அவங்களுக்கு சொல்றாரு, அவர் ஆவியா இருக்கிறாரு. அவர எப்படி நம்ம தொழுது கொள்ளணும்? ஆண்டவர் எதன் மேல பிரியமா இருப்பாரு? எப்படி தொழுது கொண்டால் பிரியமா இருப்பாரு? அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அந்த ஸ்திரீ வந்து மெல்லமா யோசிக்கிறாங்க. இவர் தான் ஒருவேளை அந்த மேசியாவா இருப்பாரோ? மேசியா வருவாருன்னு சொன்னாங்களே! இவரா இருக்குமோ? அப்படிங்கிற சந்தேகம் அந்த பெண்ணுக்கு வருது. அப்போ இவங்க என்ன பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா, 28வது வசனம். தண்ணீர் எடுக்க தான் வந்தாங்க அந்த இடத்துக்கு. உடனே ஆனா என்ன பண்றாங்க? அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய் அ என்ன செய்றாங்கன்னா, ஊருக்குள்ள போய் சொல்றாங்க. குடத்த ஓரமா போட்டுட்டு, சரி நம்ம போய் ஊருக்குள்ள சொல்லுவோம். இவரு இப்படி எல்லாத்தையும் சொல்றாரே! அப்படின்னு சொல்லிட்டு, இவர் தான் மேசியாவா இருப்பாரோ! அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னா, வேகமா என்ன செய்றாங்க, ஊருக்குள்ள போறாங்க. ஊருக்குள்ள போய் அங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இப்படி ஒரு மனுஷர் வந்தாரு, என்கிட்ட பேசினாரு, எல்லா விஷயத்தையும் கரெக்ட்டா சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம போய் சொல்றாங்க. அப்போ அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்கன்னா, எல்லாரும் அந்த ஊர்ல இருக்க ஜனங்கள்லாம் ஓடி வர்றாங்க. இயேசு கிறிஸ்துவ சந்திக்கிறாங்க. அப்ப பார்த்தோம் அப்டின்னா, அவர் இன்னும் அதிகமா அவங்களுக்கு பிரசங்கம் செய்றாரு. அந்த அநேக ஜனங்கள் பார்த்தோம் அப்டின்னா, ஆண்டவரை விசுவாசித்தார்கள் அப்டின்னு சொல்லி இருக்கும். அநேக அநேக பேர் வந்து அன்றைய நாள்ல பார்த்தோம் அப்டின்னா, ஆண்டவரை வந்து விசுவாசித்தார்கள் அப்டின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு பெண், ஒரு குறைவுள்ள பெண், அப்போ அநேகம் பேரை பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்க ஜனங்கள ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தினாள் அப்டின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அந்த பெண்ணுக்கு இருந்த விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்களேன். கொஞ்ச நேரம் தான் பேசியிருப்பாங்க. ஆண்டவரோடு பேசியிருப்பாங்க. முதல்ல யாருன்னே தெரியல. ஆனா ஆண்டவரோட பேசும்பொழுது அவருடைய வார்த்தைகளின் மூலமா ரட்சிக்கப்படுறாங்க இல்லையா? அந்த ரட்சிப்ப பெற்றுக்கொண்ட உடனே, ஓ! இவர் எல்லாத்தையும் சரியா சொல்றாரு. இவர் தான் அப்போ அப்ப இவங்க தான் நம்ம வழிபடுகிற தெய்வம் எதுவுமே உண்மையானது கிடையாது. நம்ம வழிபடுகிற தெய்வம் நம்மகிட்ட இதுவரைக்கும் பேசியிருக்கா? நமக்கு ஏதாவது வெளிப்படுத்தியிருக்கான்னு கேட்டா இல்லையே! அப்ப இவர் எல்லாமே சொல்றாரு. இப்படித்தான் இருக்கணும்னு சொல்றாரு. இப்படித்தான் வழிபடணும்னு சொல்றாரு. இவர் தான் உண்மையான தெய்வம் அப்படிங்கிறத அந்த பெண் வந்து உணர்ந்து கொண்ட உடனே அவங்க செய்யற வேலை ஓடி போய் நம்மளுடைய ஜனங்களுக்கும் இத அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜனங்களை கூட்டிட்டு வராங்க. அப்போ அந்த ஜனங்கள் அன்றைக்கு அநேகம் பேர் வந்து ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பின்னாடி இருக்கக்கூடிய வசனங்களை நமக்கு படிக்கலாம். அப்படி இந்த ஸ்திரீயின் மூலமாக பாத்தீங்கன்னா அன்னைக்கு அநேகம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க இல்லையா? அதே மாதிரிதான் ஆண்டவர் வந்து தனக்கென்று அவங்க தெரிந்து கொள்ளுகிறது. இப்ப இவங்கள்ட்ட இப்ப இந்த ஒரு பெண்ணிட்ட பேசுறதுனால அவங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அநேகரே வந்து அவங்க வழி நடத்துறாங்க ஆண்டவருக்குள்ளாக அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படிதான் ஆண்டவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த குறை இருக்கு.
இந்த பலவீனம் இருக்கு, இவங்களால செய்ய முடியாது, இவங்களுக்கு படிப்பறிவு கம்மியா இருக்கு, இவங்கள்ட்ட அந்த ஞானம் இல்ல அப்படின்னு சொல்லி எதையுமே வந்து ஒரு குறைவாவே ஒரு பொருட்டாவே அவர் பார்க்கிறது இல்ல. எல்லாரையும் வந்து ஒன்றாக ஒரே மாதிரி நேசிக்கிற தெய்வம் தான் நம்மளுடைய தெய்வம். அப்போ எப்பேற்பட்ட குறைவுகளோடு இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க இருதயத்துக்குள்ளாக நம்ம வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா, அங்க பெரிய அற்புதம் நடக்கும். ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்கும். எதையுமே நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம், ஒரு ஆசீர்வாதம் அதன் முடிவுல இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இப்ப நான் இத பார்க்கும்போது எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு 4 மண் பாத்திரத்த நம்ம எடுத்துக்கலாம். மண்பானை எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுல 4 மண்பானை இருக்கு. அதுல ஒரு பானை அப்படியே ஃபுல்லா எந்த விதமான ஓட்டையும் கிடையாது. நல்ல அழகா ஒரு மண்பானை இருக்கு. 2வது மண்பானையில ஒரே ஒரு ஓட்டை மட்டும் இருக்குன்னு வச்சுக்குவோம். 3வது மண்பானையில வந்து ஒரு 2, 3 ஓட்டை இருக்கு. 4வது மண்பானையில நெறைய ஓட்டை இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்படி நம்ம 4 விதமான பானைகள நம்ம கற்பனை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு விளக்க நம்ம என்ன செய்றோம்? ஒரு தீபத்த கொளுத்தி அந்த மண்பானைகளுக்குள்ளலாம் நம்ம வைக்கிறோம். ஒவ்வொரு மண்பானைக்குள்ளயும். ஒண்ணு வந்து ஓட்டையே இல்லாது, ஒரு ஓட்டை மட்டும் இருக்குது. இன்னொன்னு வந்து ஒரு 2, 3 ஓட்டை. இன்னொன்னு நெறைய ஓட்டை இருக்கு. இப்படி நம்ம எல்லா 4 பானைகளுக்குள்ளயும் நம்ம வந்து ஒவ்வொரு விளக்க நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, வைக்கலாம். வச்சோன்னா, எந்த பானையில இருக்கக்கூடிய அந்த விளக்கின் வெளிச்சம் அதிகமாய் பிரகாசிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த பானையில அதிகமான ஓட்டை இருக்கோ, அந்த பானையில இருக்கக்கூடிய வெளிச்சம் தான் வெளியில அதிகமா தெரியும். இல்லையா? நமக்கு தெரியல எந்த பானை அதிகமா ஓட்டையா இருக்கோ, அப்பதான் உள்ள இருக்கக்கூடிய அந்த விளக்கின் வெளிச்சம் வெளியில பிரகாசிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த ஓட்டைங்கிறத நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, குறைவுகள். இப்ப ஒரு இதுவுமே இல்ல. ஒரு குறைவுமே இல்லாத இந்த பானைக்குள்ள இருக்க வெளிச்சம் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளாக மட்டும் தான் இருக்கும். அதுக்குள்ளயே இருக்கும். ஓகே. இப்ப அந்த வெளிச்சம்ங்கிறது நான் யார கம்பேர் பண்றேன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த பானை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய இருதயம். நம்ம இருதயம் பார்த்தீங்கன்னா, ஒருவேள நெறைய குறைவுகளோடு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம்னா, ஆனா அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வரும்பொழுது, அந்த பானை எப்படி பிரகாசிச்சதோ, அந்த அதிக ஓட்டை இருந்த பானை எப்படி அதிகமா பிரகாசிச்சோ, அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைவுகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்கி, நம்மையும் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கக்கூடிய அளவுக்கு நம்மை உயர்த்துவதற்கு ஆண்டவர் வந்து வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு கற்பனையா வருது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு குறைவுகளோடு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த குறைவுகளோடயே நம்ம இருந்துகிட்டே அப்படியே இருக்கிறோம். இந்த குறைவு நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம குறைவோட தான் இருப்போம். வெறுமனே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பானை வெறும் இப்படி ஓட்டையோட இருக்குன்னா, அது யாரும் விரும்பவே மாட்டாங்க. இல்லையா? இவ்ளோ ஓட்டையான பானையா இருக்கே! இது எதுக்கு நமக்கு பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம வந்து அத ஒதுக்கக்கூடியதா இருக்கும். ஆனா, இதே இது அதுக்குள்ள ஒரு விளக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஓட்டைகளோட இருக்கும்போது அதுக்குள்ள ஒரு விளக்க வச்சுட்டோம் அப்படின்னா, அது அப்படியே அணையவும் செய்யாது. மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து பிரயோஜனமா இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில நெறைய குறைவுகள் இருக்கலாம். குறைவில்லாத மனிதர்களே கிடையாது. ஆனா அந்த குறைவுகள் இருக்கும்போது, நமக்கு அவ்வளதான் அந்த குறைவோட தான் நம்ம இருக்க முடியும் அப்படின்னு நெனைச்சோம்னா, நம்ம நிச்சயமா அந்த குறைவோட தான் இருப்போம். நம்மளால அதுலருந்து மீண்டு வரவே முடியாது. ஆனா, ஆண்டவரே இந்த குறைவுகள் இருக்கு. நான் உங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறேன். இல்ல நம்ம இப்ப அந்த இவங்கள பார்த்தோம். ராகாப்லாம் பார்த்தோம்னா, அவங்க அவர் என்ன சொல்ற அவங்க ஆண்டவர பத்தி அறியாத வேற ஒரு தேசத்த தெரிஞ்ச பெண்ணாக இருந்தாலும், தவறான ஒரு பெண்ணாக இருந்தாலும், ஆண்டவருடைய அற்புதத்த அறிஞ்சிருந்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சுல்ல. அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண்டவர பத்தின விசுவாசம் நமக்கு அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய விசுவாசத்துல நம்ம இன்னும் அதிகமா இருக்கணும். நம்மளோட குறைவுகள்ல இருந்து ஆண்டவர் நம்மை நிறைவாக்குவார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நம்ம இருக்கும் பொழுது, நிச்சயமாய் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் முன்பாக பிரகாசிக்க செய்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்மளும் கூட இந்த நேரத்துல யோசிச்சு பார்க்கலாம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக எங்களுடைய ஆ நாங்க ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம். நாங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறோம்னா, அதற்கு தடையாக எங்களிடத்துல என்ன குறைவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் கூட இந்த நேரத்துல நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஒருவேளை நம்மளுடைய குறைவு என்பது வெளியில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தெரியாம இருக்கலாம். நமக்கு கண்டிப்பா தெரியும். நம்மகிட்ட என்ன குறைவு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த குறைவை ஆண்டவரிடத்துல நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம அறிக்கை செய்து, இந்த மாரியான குறைவுகள் இருக்குப்பா. இந்த குறைவு குறிச்சு நான் உங்ககிட்ட விசாரிச்சதே இல்ல. இல்ல இந்த குறைவுல இருந்து என்னைய சரி செய்யுங்கன்னு நான் கேட்காம இருந்திருக்கிறேன். ஆனா இந்த நேரத்துல நான் கேட்கிறேன். என்னுடைய குறைவெல்லாம் நிறைவாக்குங்கப்பா. என்னையும் கூட சுவாமி எத்தனையோ பெண்கள பத்தி நாங்க இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? அந்த பெண்களுக்கு அந்த பெண்களுடைய வாழ்க்கையில இருந்த எல்லா குறைவுகளையும், அவங்களுடைய எல்லா விதமான குறைவுகளையும் தகுதி இல்லாம இருந்ததெல்லாம் நீங்க மாத்தி அவங்கள தகுதிப்படுத்துனீங்களே! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களையும், பாக்கியங்களையும், அப்பா கிருபைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்க கிருபை பாராட்டியிருக்கீங்க. அப்படிப்பட்ட கிருபையும், ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கும் இன்றைக்கு கொடுங்கள் என்று சொல்லி கூட நம்ம இந்த வேளையில ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? ஒரு நிமிடம் நம்ம ஜெபிக்கலாம்.
ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். சுவாமி, அப்பா நாங்கள் இன்றைக்கு சில பெண்களை பார்த்தோம் அப்பா. தகப்பனே அவங்களுடைய வாழ்க்கையில இருந்த குறைவுகள், அவங்களுடைய வாழ்க்கையில இருந்த அப்பா தகப்பனே அந்த கண்ணீர்கள், அப்பா அவங்களுடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் அப்பா தகப்பனே அவங்க உங்களை விசுவாசிக்கும் பொழுது, உங்களிடத்துல விண்ணப்பம் செய்யும் பொழுது, உங்களிடத்துல கண்ணீரோடு கேட்கும் பொழுது, அப்பா அந்த குறைவுகளெல்லாம் தகப்பனே மாற்றி, அப்பா அந்த எல்லா விதமான சோர்வுகளிலிருந்தும், அப்பா சஞ்சலங்களிலிருந்தும், அப்பா தகப்பனே அந்த வியாகுலங்களில் இருந்தும் எல்லாவற்றையும் மாற்றி தகப்பனே ஒவ்வொருவருடைய நாமத்தையும் நீங்க அப்பா தகப்பனை வெற்றி சிறக்க செய்திருக்கிறீங்களே, எப்படிப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதே போல சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலுமே, எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே அப்பா சுவாமி அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யுங்கப்பா. எங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக எங்களிடத்துல என்னென்ன குறைவுகள்லாம் காணப்படுகிறதோ இந்த நேரத்துல நாங்கள் எல்லாம் அப்பா நாங்கள் ஒரு ஒரு அப்பா எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து அப்பா நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. எங்களுடைய குறைவுகள் எல்லாம் உங்களுடைய பாதபடியிலே நாங்கள் அப்பா சமர்ப்பிக்கிறோம் அப்பா. இந்த குறைவுகளை எல்லாம் நீங்க சரி செய்து அப்பா எங்களையும் நீங்க அப்பா தகப்பனே நிறைவுள்ள ஒரு அப்பா தகப்பனே ஒரு அப்பா சுவாமி பிரகாசிக்கிற அப்பா மற்றவர்களுக்கு அப்பா வெளிச்சம் கொடுக்கக்கூடிய மற்றவர்களுக்கு அப்பா தகப்பனை பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக எங்க ஒவ்வொருவரையும் நீங்க உருவாக்க போகிற தயவிற்காய் நன்றி. இந்த நேரத்துல நாங்கள் முழுவதுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியாய் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.